வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் திரு நல்லசாமி மற்றும் ஆடிட்டர் பிரபாகர் ஆகியோர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். முதலாவது செய்தியாக, ஊழல் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. லஞ்ச வழக்கில் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் விதமாக இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய திருத்தங்கள் இருக்கிறது. தண்டனைகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக ஊழலை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆக லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். இது 5 ஆண்டுகள்லேருந்து 7 ஆண்டை எச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டும். சும்மா அறுக்குமாடாதவை இடுப்பு சுற்றி 56 அருவாள்களை சொருகிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி இந்த லஞ்சத்தை பொறுத்தளவில் எப்படி இருக்குன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி நீதிமன்றத்தில் சொல்கிறார், இந்தியாவில் லஞ்சம் வாங்காத அரசு துறைகள் இல்லை, அரசு அலுவலகங்களும் இல்லை, மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இன்னென்ன காரியங்களுக்கு இவ்வளவு லஞ்சம் என ஒவ்வொரு அலுவலகத்திலும் பட்டியல் போட்டு தொங்க விடுவது நல்லது. அந்த அளவில் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நாம் தண்டிச்சிட முடியாது. இப்போ ஒரு பானையில் சோறு பொங்கி வரும்போது அந்த வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு 1-2 அரிசி தான் நசுக்கி பார்க்குறோம். அதையே செய்யறதில்லை. ஆக சட்டத்தினுடைய ஆட்சி சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்குது. என்னை பொறுத்தளவில் தூக்குத்தண்டனை இருக்கணுங்கிறது தான். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். ஒரு விவசாயி நெல் சாகுபடி பண்ணுறேன், நாற்று நடுறேன், நாற்று கடையில் களை முளைக்குது. அந்த மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றத்தான் செய்வாங்க. எப்படி களை முளைக்குதோ அந்த மாதிரி களையை பறித்து எப்படி அந்த பயிரை காப்பாற்றுகின்றானோ அதுபோல கொடும் குற்றவாளிகளை தூக்கிலே ஏற்றி மக்களை காப்பாற்றுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஆனால் எச்சு பண்ணது வரவேற்கிற, ஆனால் நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தாது இப்படியே இருந்தால் இந்தியா ஒரு சிறைச்சாலைன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் முறையாக அமல்படுத்தாத சூழலில் இந்த தண்டனைகள் அதிகரிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு லஞ்சத்தையும் ஊழலையும் குறைப்பதற்கு வழிவகுக்கும்? ஒரு தண்டனை கடுமையாக்கப்படும்போது சட்டத்திலே இந்த பார்டர் லைன் கேசஸ்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போது இந்த 5 ஆண்டு அதிகபட்சம்ன்றது 7 ஆண்டுன்றதை விட இதில் முக்கியமான ஒரு ஷரத்து என்ன, மினிமம் இம்ப்ரெசன்மெண்ட் 6 மந்த்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இதை நிறைய பேரை தயங்க வைக்கும். இந்த லஞ்ச குற்றம், லஞ்ச ஊழலில் ஈடுபடுபவர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும். ஒரு பயம் இருக்கும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால்தான் பயம் இருக்கும். சட்டங்களை நடைமுறைப்படுத்தவில்லை, ஆகவே சட்டங்கள் பிரயோஜனமில்லை என்று எல்லா சட்டத்தையும் எடுத்துவிட முடியாது. சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். ஆக இது யூபிஏ கவர்மெண்ட் பண்ணின ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். அவங்க 2003லேயே 2013லேயே இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி இப்போ கேபினெட்டில் அதை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. நாளைக்கு நாடாளுமன்றம் வரைச்சே இது எப்படி சட்டமாக்கப்பட போகிறது என்று பார்க்க வேண்டும். ஆனால் ஐயா சொன்ன மாதிரி இது சட்டமும் வரவேற்கப்பட வேண்டியதுதான். இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏற்கனவே இருக்கிற சட்டமாக இருக்கட்டும், இல்லை சட்ட திருத்தங்களோடு கூடிய வரக்கூடிய புதிய சட்டமாக கூட இருக்கட்டும், அமல்படுத்துறதுல எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிக்கல் என்னன்னா, பெரியார் மாவட்டமாக இருந்தது ஈரோடு மாவட்டம். அப்போது லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து அந்த இயக்கத்தை அந்த சொசைட்டிஸ் ஆக்ட் படி எங்களால் பதிவு செய்ய முடியல. ஏன்னா லஞ்சம் கேட்குறாங்க. ஆக லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை பதிவு செய்யறதுக்கே லஞ்சம் கேட்குற அளவுக்கு புறையோடி போச்சு. அதாவது லஞ்சம்ங்கிறது இருந்தது தான், இளமரக்காயாக இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்சம்ங்கிறது தேன அழிச்சவன் புறங்கையை சுவைப்பான்னு சொல்லுவாங்க. இல்லை, கொடுப்பவரும் சேர்த்தே தானே தண்டிக்கப்படுறாங்க இந்த சட்ட திருத்தத்தில். நீங்கள் கொடுக்காது இன்றைக்கி நடைமுறையில் கொடுக்காது இருக்க முடியாதுங்கிறது அந்த நடைமுறை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ லட்சக்கணக்கான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர் லஞ்சம் கொடுக்காதவங்க? ஒரு பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யறதுக்கு போயிட்டு லஞ்சம் கொடுக்காத வந்தவங்க ஒருத்தரை காட்டுங்க, நான் இதுவரையில் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு புறையோடி போயிடுச்சு. இதெல்லாம் சுதந்திரத்தினுடைய விலை, மக்களுடைய விழிப்புணர்வு. இன்றைக்கி ஓட்டுக்கு பணம் கேட்டு சாலை மறியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் நாம் வாழ்கின்ற காலம். அதனால் எல்லாமே தலகலாக போயிட்டு இருக்குது. ஆக சட்டத்தினுடைய ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும். சட்டம்ங்கிறது லா இஸ் என் ஈவில், லெசர் ஈவில் வில் பி கிரேட்டட் இஸ் லா. சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது, குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியது சட்டமாக இயற்றப்பட வேண்டும். எப்படி இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். தண்டிக்கப்பட்டது ஐயோன்னு சொன்னாங்க.
தண்டனை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற பொழுது அந்த குற்றத்தை செய்தவன் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யா வண்ணம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் உள்ளத்தில் அத்தகைய குற்ற எண்ணம் உதியா வண்ணம் செய்த குற்றத்திற்கேற்ப தண்டனை கொடுப்பது அரசனுடைய கடமை. அதை செய்யணும். இப்போ லஞ்சம் என்பது எது என்பதை பார்க்க வேண்டும். அரசு அதிகாரிகள் மட்டும்தான் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று ஒட்டுமொத்தமாக இது ஒரு கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸ்க்கு அகேன்ஸ்டாவோ பாலிட்டிஷியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாவோ மட்டும் பார்க்கக்கூடிய குற்றம் இல்லை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜில் சேர்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு மெடிக்கல் சீட்டு இன்றைக்கி ஒரு 60 லட்சம் 50 லட்சம் என்று சொல்லும்போது ஒரு ஸ்டூடெண்ட் சேரச்சையே ஒரு இவ்வளோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவ்வளோ நான் கொடுத்து சேர்ந்திருக்கிறேன், நான் டாக்டர் உடனே நான் எப்படி நான் திருப்பி வாங்கணும். இந்த சட்ட திருத்தத்தில் வணிக நிறுவனங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. எல்லாம் கொண்டு வந்து ஆகணும் என்று சொல்கிறேன் நான். ஏன்னா கல்வி நிறுவனங்களிலே ஆரம்பித்து மீடியா ஹவுசஸ்களிலே ஆரம்பித்து பாலிட்டிஷியன்ஸ் பியூரோக்ரசி இவர் சொன்ன மாதிரி லஞ்சம் புரையோடி போயிருக்கிறது. எல்லாவற்றையும் களைய வேண்டும் என்றால் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டுதான் வேண்டும். ஒருவர் தண்டிக்கப்பட்டால்தான் மற்றவர்களுக்கு ஒரு பயம் வரும். அரசின் நடவடிக்கைகளை, அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் முடிவெடுக்க தயங்குறாங்க, உடனடியாக முடிவெடுக்கிறது இல்லை, காலதாமதமாகிறது, சின்ன சின்ன தவறுகள் நிகழ்ந்துருமோ அப்படிங்கிற பயத்துல கூட காலதாமதமாகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி புலனாய்வு அமைப்புகள் இந்த விஷயங்களை எதேச்சையா நடக்கக்கூடிய தவறுகளை கூட ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய குற்றச்சாட்டாக பார்க்கிறார்கள் அப்படின்னு அருண்ஜேட்லி பேசியிருக்கிறாரு. இப்ப அரசு அதிகாரிகளுடைய இந்த தயக்கத்தை எப்படி பார்க்கறது? அருண்ஜேட்லி சொன்னது ரொம்ப கரெக்ட், நியாயமான விஷயம். ஆனா முதல்ல அருண்ஜேட்லி அவர்கள் அவருடைய டிபார்ட்மெண்ட்ஸில் முதல்ல இதெல்லாம் நெறிப்படுத்திட்டோம். நான் ஒரு ஆடிட்டராக இருக்கேன். நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, சர்வீஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் டெய்லி போயிட்டுருக்கேன். பாதி பேர் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க, மீதி பேர் வேலை செய்கிறதுக்கே தயங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆடிட் அப்ஜெக்ஷன் வரும். அவங்களுக்கு நான் அவங்க ஆடிட் நோட் போட்டுருவாங்க, சார் ஆடிட்டில் எங்களுக்கு நோட் வந்துடும் சார், நாங்கள் போட்டுருவோம், நீங்கள் அப்பீலில் பார்த்துங்க, இப்படி தான் சொல்கிறாங்க. பாதி பேர் இல்லை தைரியமாக இருக்கவங்க லஞ்சம் வாங்கிட்டு காரியம் செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடக்கிறது. முதல்ல அருண்ஜேட்லி அவருடைய துறைகளில் இதை நெறிப்படுத்திட்டோம். இது கஷ்டமாக தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது கஷ்டமாக தான் இருக்குது. பப்ளிக் சர்வீசஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதேனும் தவறுகள் செய்கிற பொழுது அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் லோக் ஆயுக்தா, லோக்பால் அமைப்புகள்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு இந்த சட்டத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மாநிலங்களில் இந்த அமைப்புகள் பலம் பெறாத பட்சத்தில் இது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அதை ஏற்படுத்தணும். இப்போ தமிழ்நாட்டில் ஏற்படுத்தலை. இப்போ எடியூரப்பாலாம் சிக்குனாங்கன்னா அந்த லோக் ஆயுக்தா இருந்ததுனால தான் அவங்க சிக்குனாங்க, அவங்கள தண்டிக்க முடிஞ்சது, அவரை இறக்க முடிஞ்சது. அதனால் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி ரெண்டுமே இதை பற்றி பேசுறது இல்லையே. ஆக இதுக்கெல்லாம் மக்களுடைய விழிப்புணர்வு வேணும். சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டு மன்னர்கள். ஆக இது ஜனநாயக நாடு. ஒவ்வொரு குடிமகனுக்கு விழிப்புணர்வு இருந்தால் தான் சரி பண்ண முடியும். என் வீட்டில் எவ்வளோ ஓட்டு எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்க வரல எதுவுமே நடக்காது நாட்டில். ஊழல் மற்றும் லஞ்ச விஷயங்களில் சிக்கி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தால் அதை மீட்பதற்கான அந்த அதிகாரம் அப்படிங்கிறது தற்போது மாவட்ட நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்தில் தனி நீதிமன்றங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. இது மாவட்ட நீதிமன்றங்களுடைய அதிகாரங்கள் பறிப்பு அப்படின்னு பார்க்கலாமா? விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக உடனடியாக நிவாரணம் கிடைச்சிடும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த விரைவு நீதிமன்றங்களுடைய பர்பஸே என்னென்னா உடனடி நிவாரணம் என்று தான். இப்போ என்னென்னா மாவட்ட நீதிமன்றங்கள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் வழக்குகள் நிறைய இருக்கிறது. நான் இப்போ சமீபத்தில் நான் ஒரு பேட்டி பார்த்தேன், நீதியரசர் திரு சதுர் அவர்களின் பேட்டி பார்த்தேன். அவர் சொல்கிற மாதிரி எவ்வளவோ கேசஸ் நிலுவையில் இருக்குது, வழக்குக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சில இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம், இந்த மாதிரி கேசஸ்லாம் எது பப்ளிக் பார்வைக்கு வர வேண்டுமோ இதையெல்லாம் விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக வருவதால் தான் இது சில விஷயங்கள் சாத்தியப்படும். அப்படி சொல்வது, அப்படி விரைவு நீதிமன்றங்களால் கொண்டு வரப்படும் என்ற ஒரு காரணத்தினாலேயே மாவட்ட நீதிமன்றங்களுக்கு இது ஒரு இழுக்கு என்றோ, இது அவர்களை சரியாக கவனிக்கப்படவில்லை, அவர்கள் நடத்தப்படவில்லை என்றோ சொல்ல முடியாது. இல்லை, இப்போ ஒரு சாமானிய மனிதருக்கு மாவட்ட நீதிமன்றத்தை அணுகிறது அப்படிங்கிறது ஒரு அவரால் முடியக்கூடிய ஒரு காரியம். அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த மாவட்ட நீதிமன்றத்தை அணுகிறது அப்படிங்கிறது. இப்ப தனி நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறுவப்படுமா அல்லது ஒரு முக்கியமான நகரங்களில் நிறுவப்படுமா அப்படிங்கிறது குறித்து ஒரு தெளிவான வரையறை இதுவரைக்கும் இது ஒரு ப்ரொசீஜரல் இஷ்யூ சார். இதெல்லாம் ப்ரொசீஜரல் இஷ்யூ பண்ண. இப்போ சாதாரண குடிமக்கள் இப்போ நான் எனக்கு ஒரு ஹைகோர்ட்டில் நான் ஒரு கேஸ் நான் போய் தோத்துட்டேன்னா நான் டெல்லிக்கு தான் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டும். இது ஒரு கஷ்டமான விஷயம். இது சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்சஸ் எல்லா ஸ்டேட்டுக்கும் வரணும்,
ஆர் எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு வரணும்னே ஒரு சில கோரிக்கைகள் ஏற்கனவே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீதி பரிபாலனம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்தே ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு. அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் இஷ்யூஸ். மாவட்ட நீதிமன்றம் இங்கே இல்லைன்றதால என்னால் போக முடியாது அப்படின்றதால நான் விரைவு நீதிமன்றமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீதி சீக்கிரமாக கொடுக்கப்படணும். ஜஸ்டிஸ் டினைட் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எது பப்ளிக் சமாச்சாரமோ இதுக்கெல்லாம் வந்து நீதி விரைவாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு விரைவு நீதிமன்றம் தான் தீர்வு. காரியத்தை விரைவாக முடிக்கணும், நமக்கு காரியம் ஆனா போதும் அப்படிங்கிற அடிப்படையில தான் லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை அவங்க கேட்டு கொடுக்கறாங்க, சில இடங்கள்லயே வலிந்து திணிக்கப்படுகிறதாக கூட சொல்லப்படுகிறது. ஒரு தனி மனிதனுடைய மனப்பான்மை எந்த அளவுக்கு மாற வேணும்? ஒரு பொது வெளியில ஒட்டுமொத்தமாக அரசு இந்த அளவுக்கு முன்வந்து நடவடிக்கைகள் எடுக்கிற பொழுது, நீதிமன்றங்கள் முன்வந்து நடவடிக்கை எடுக்கிற பொழுது தனி மனித மாற்றங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது? தனி மனிதன் ஒவ்வொருவனும் அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் ஒத்துழைப்பு இருக்கணும். இது நம்முடைய அரசாங்கம், வருங்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். எனக்கு மட்டும் காரியம் ஆனால் போகுது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. இப்போ டிராஃபிக்கில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முண்டி அடிச்சுட்டு போய் நிற்கிறோம். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று போகலாங்கிற எண்ணம் வரணும். இப்போ மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் அப்படி தான் இருக்குது. இப்போ சிங்கப்பூர்லையெல்லாம் இருக்குன்னா என்ன காரணம்? தண்டனை தான் காரணம். இப்போ சிங்கப்பூரில் வந்து எச்சம் வந்ததுன்னா முழுங்கிக்கிறோம். அதே வந்து இங்கே வந்து சென்னை பன்னாட்டு விமானத்தளத்தில் வந்து இறங்கும்போது எச்சம் வந்தால் காரி துப்புறோம். காரணங்க தண்டனை இல்லை. ஆக மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மனோபாவம் மக்கள் மத்தியிலேயே வளரணும். அப்படி தவறு செய்கிறவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தால் தான் இதை கொண்டு வர முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். விரைவாக காரியமாக வேண்டும் என்றால் மட்டுமே நான் லஞ்சம் கொடுப்பதில்லை. என்னை ஒரு அரசு அதிகாரி படுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, என்னை அனாவசியமாக தண்டிக்கப்படக்கூடாது நான் என்ற ஒரு காரணத்தினாலே கூட நான் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறேன். காரியங்கள் செய்வதற்கு மட்டும் இங்கே லஞ்சம் இல்லை, உன்னை துன்புறுத்தாமல் இருப்பதற்கும் லஞ்சம் தேவை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிடுச்சு இந்த கண்ட்ரியில். அதனால் வந்து இப்போ ஒரு நீங்கள் அதனால் லஞ்சம் கொடுப்பவன் தவறு செய்கிறான் என்று சொல்ல அவன் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். வேறு வழி இல்லாமல் அவன் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது சம்டைம்ஸ். இப்போ ஏற்கனவே நீங்கள் பேசினது வந்து அரசு அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு சின்ன எல்லைக்குள்ளே எல்லாரையும் கொண்டுட்டு வர மாதிரியாக பார்க்கப்படுகிறது நீங்கள் சொன்னீங்க இந்த சட்டத்திற்கு. இப்போ இதை தாண்டி அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்களையும் இந்த எல்லைக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைங்கன்னு நினைக்கிறேன்? இப்போ இந்த லோக் ஆயுக்தாவை சொன்ன மாதிரி லோக் ஆயுக்தாவை எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு கம்பல்சரி ஆகணும். இது ஒரு முக்கியமான மாற்றம் தேவை. சில ஸ்டேட்டில் இருக்குது, சில ஸ்டேட்டில் இல்லை. அவங்களுடைய இப்போ இவர் சொல்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாருக்குமே இது வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமை அவர் வந்து விட்டார். இதை இப்போ லோக் ஆயுக்தாவும் லோக்பாலும் எல்லா இடத்துலையும் வரணும். அந்த லோக்பால் சட்டங்கள் என்றது எல்லா ஸ்டேட்டுக்கு வரணும். அப்படின்றால்தான் அரசியல்வாதிகளையும் கொண்டு வர முடியும், அரசு அதிகாரிகளையும் கொண்டு வர முடியும். நிச்சயமாக ஊழல் மற்றும் லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லா தனி மனிதனுடைய யார் செய்தாலும் குற்றம் தான். ஆண்டவனே செஞ்சாலும் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினாலும் நீ செய்தது குற்றம். எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களை சுடுவதற்கு இலங்கை அரசுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு இலங்கை அமைச்சர் சாமிநாதன் நேற்று சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? எல்லை தாண்டி வரும் மீனவர்களை சுடுவதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்கார். சர்வதேச அளவில் பல நாடுகளில் இப்படிப்பட்ட உரிமையை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க, இருக்குது, நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இலங்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்னு சொல்லலை. இதுவரையில் வந்து நாங்கள் வந்து எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களை சுட சொல்லி உத்தரவு பிறப்பிக்கவில்லை, இதுவரையில் சுட்டதாகவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுடுவோம்னு சொல்ல, அதாவது அப்படிப்பட்ட சட்டம், சர்வதேச சட்டம் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து சுட சொல்லி உத்தரவிடலை, நாங்கள் இதுவரையில் சுடலை, அதான் சொல்லியிருக்காரு. அது ரெண்டாவது வந்து 19வது திருத்தத்தை பற்றி சொல்லியிருக்காரு. 13வது திருத்தம் அந்த காலத்தில் ராஜீவ் காந்தி சர்வதேச சட்டப்படி அதற்கான வழிவகை இருக்கிறது, இருக்கு, அது சட்டம் சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அரசு பொறுத்தளவில் சுட சொல்லி உத்தரவு பிறப்பிக்கவில்லை, இதுவரையிலும் சுட்டதில்லை. இனிமேல் சுடப்பட்டால் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தானே? இல்லை, அப்படி அல்ல, அப்படி அது சொல்லியிருக்காரு. நாங்கள் சுட மாட்டோம், உத்தரவு பிறப்பிக்கலன்னு சொல்லியிருக்காரு. நான் சர்வதேச அளவு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். சர்வதேச சட்டம் சொல்லுதுங்கிறார். சாமிநாதனுடைய பேட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அவர் சொல்லியிருந்ததை தாண்டி மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் அது சரி அப்படிங்கிற மாதிரியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சட்டம் இருக்கிறது என்றுதான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போது ஒரு கண்ட்ரிக்கு கிரிமினல் லாஸ் ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு இந்த இந்தோனேஷியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போதை மருந்து கடத்தியவர்களை ஒரு ஆஸ்திரேலியர்கள், நைஜீரியன் ஒரு 5-6 பேரை வந்து சுட்டு கொன்று விட்டார்கள்.
அவருடைய தண்டனை பிரகாரம். இது ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் இது ஒரு எதிர்ப்பு தெரிவித்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸே ஒரு கொஸ்டின் மார்க்கில் போகிற அளவுக்கு அவர் எடுத்துகிட்டு போயிருக்கார் இந்த மேட்டரை. இது வந்து அவருடைய சட்டம். மலேசியாவிலோ இந்தோனேஷியாவிலோ போதை மருந்து கடத்துவது என்று ஒரு மிகப்பெரிய குற்றம், அதற்கு மரண தண்டனை தான் தீர்வு என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அங்கே ஒரு தமிழன் சென்று போதை கடத்தல் செய்தாலோ ஒரு வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இந்தியன் சென்றாலோ உடனே இந்திய கவர்மெண்ட்டோ தமிழக கவர்மெண்ட்டோ ஒரு பெரிய அளவில் ஒரு அப்போசிஷன் தெரிவிக்க முடியாது. இதை வந்து அவர்கள் சட்டம் பிரகாரம் அவர் வந்து எல்லா நெறிமுறைகளையும் கடைபிடித்து அவர்கள் கொடுக்கும் தண்டனை. இல்ல, போதை மருந்து கடத்துற மாதிரியான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறதும் ஒரு வாழ்வாதார பிரச்சனையை நீங்க ஒரே தளத்தில் வச்சு பார்க்கணும். வாழ்வாதாரம் என்பது கூட உங்களுடைய எல்லைக்குள்ள தாங்க இருக்கணும். எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டில் போய் திருட முடியுமா? நான் என் வீட்டில் தானே சாப்பிட முடியும். அது எது குற்றம் இல்லைன்னு எப்படி பார்க்க முடியும்? ஸோ குற்றம் இருக்கிறது. இது உடனே நம்ம இலங்கை மீனவர்கள் அப்படின்னாலே ஒரு அனாவசியமாக ஒரு ஹைப் கொடுத்து இதை ஓவர் சென்சிடைஸ் பண்ணி பார்க்குறது நம்மளுக்கு இந்தியாவில் ஒரு தமிழகத்தில் கொஞ்சம் வழக்கமாக போய்விட்டது. இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மீனவர்கள் என்பது ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ், ஒரு ஓட் பேங்க். ஸோ இதை வந்து கொஞ்சம் இது ஹைப் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இவ்வளோ பெரிய நியூஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் சொன்ன மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார், இதுதான் சட்டம் இருக்கிறது, ஆனால் நாங்கள் செய்யவில்லை. அவர் வந்து கொஞ்சம் அவர் தற்பெருமை கூட அடிச்சுக்கிறாரோன்னு தோணுது எனக்கு. நாங்கள் எங்களால் சுட முடியும், இருந்தாலும் நாங்கள் சுடலை அப்படின்ற அளவுக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து சிங்களர்கள் தமிழர்கள் என்ற பேதம் இன்றி அனைவரும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து வருகிறார்கள் சொன்னார்கள். அவர்கள் எல்லைக்குள் போய் நீங்கள் அவர்களுடைய மீன்களை அந்த மாதிரி பண்ணினாத்தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். நடவடிக்கை எடுக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்ற அளவில் சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய அளவில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கூட நினைக்கிறேன். சுஷ்மா ஸ்வராஜ், அந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்கிற விஷயத்தை அடுத்ததாக தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தினால் அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காது, அதுக்கு வந்து பொறுப்பேற்காது. படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தடை செய்யப்பட்ட அந்த வலைகளை வந்து பயன்படுத்தினாலும் மீன் பூரா மீனாதாரமே போயிடும். நீங்கள் சின்ன குஞ்சுகளை எல்லாம் பிடிச்சிட்டோம்னா அந்த சுருக்க வலை ரெட்டை வலைங்கிறதெல்லாம் வந்து எல்லாமே கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வரும்போது அடுத்து இனப்பெருக்கு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இப்போ வந்து படகுகளை பிடிக்கிறாங்க விடுறாங்க. என்ன சிக்கல் என்னென்னா, ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க கடலில். இப்போது இலங்கைக்கு இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கடல் எல்லாம் குறுகலாக இருக்குது. அது வந்து பறந்துருந்ததுன்னா அந்த பிரச்சனை வராது. அந்த குறுகலாக இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க சில நேரங்கள் இங்கே வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்படிப்பட்ட இருக்கிறதுனால தான் ஒரு பிரச்சனை. இதில் வந்து நேர்ந்து கலந்து போயிடலாம். அதாவது முன்னையெல்லாம் அந்த பிரச்சனை இருந்ததாக தெரில. இப்போ இந்த சமீப காலமாக ஒரு 20 ஆண்டு காலமாக தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து குஜராத் மீனவர்களுக்கும் இருக்கிறது. அங்கே வந்து பாகிஸ்தான் இன்னும் மோசமாக சில நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். அதை பற்றி நம்மளுக்கு வந்து செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இங்கு தமிழ் உணர்வு விளையாடப்பட்டு வருகிறது. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஹைப் பண்ணுறாங்க இந்த இடத்துல. இல்லை, தமிழ் உணர்வு அப்படிங்கிறத தாண்டி உள்நாட்டில் மீன் பிடிப்பதற்கான அந்த வசதி வாய்ப்புகளை, மீன் வளத்தை பெருக்குவதற்கான வசதி வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி கொடுத்தால் மீனவர்களுக்கு வந்து எந்த விதமான சிக்கலும் இருக்காது. மீனவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி மாற்று திட்டங்களை அரசு ஏன் யோசிக்கவே இல்லை? அரசு ஏன் யோசிக்கலன்னு எப்படி சார் தெரியும்? யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரங்களை ஒரு பெருக்க வேண்டும் என்பதில் எந்த அரசுக்கும் அக்கறை இருக்கத்தான் வேண்டும். ஆனால் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அதை பண்ண முடியாத இருக்கிறதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம். உள்நாட்டில் வந்துங்க மீன் வளத்தை வந்து பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மொத்த நீர்வளமே 833 டிஎம்சி தான். இப்போ கர்நாடகாவுன்னா 3475 டிஎம்சி, கேரளாவுன்னா 2500 டிஎம்சி, ஆந்திராவுன்னா 2900 டிஎம்சி. ஆனால் அங்கே நம்ம குறைவு. இருக்கிற தண்ணி வந்து மாசுபடுத்தப்பட்ட நீராக இருக்குது ஆலைகளால். அதனால் வந்து உள்நாட்டில் நீர் ஆதார இந்த மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதாவது நன்னீர் மீன் வளர்ப்புக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தமிழ்நாட்டில். விவசாயிகள் தங்களுடைய பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அவர்கள் கோழைகள் அப்படின்னு ஹரியானா மாநில வேளாண் துறை அமைச்சர் OP தன்கர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது நாடு முழுவதும் பலத்த சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் அது எப்படி அணுகு? கோழைகள்னு சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கலாம். குற்றவாளிகள்னு சொல்கிறார். என்ன குற்றம் செஞ்சா? அவன் செய்த குற்றம் என்ன? அவன் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டானே, இதற்கு யார் காரணம்? அவன் என்ன லஞ்சம் வாங்கினானா, இல்லை ஊழல் பண்ணானா, இல்லை சொத்து குவிச்சானா, கொள்ளையடிச்சானா,
இல்லை சுவிஸ் வங்கி நிரப்புனானா? என்ன தப்பு பண்ண? நீங்கள் அவனுக்கு உண்டான உரிமை நீங்கள் கொடுத்தீங்களா? அரசன் காலத்தில் விவசாயிட்ட கையேந்தி தான் ஆட்சி நடத்தினேன், விளைச்சல் 6 வாங்கி. வெள்ளக்கார வெளியே போக வரல நிலவரை வச்சு தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவனை பிச்சைக்காரனாக்கி அவன் கையில் இலவசங்கிற திருவோட்டை கொடுத்துருக்கீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? அரசு ஊழியர்களும் கொடுக்குறீங்களா பே கமிஷனில் சம்பளம்? அதே மாதிரி வாழ்க்கை புள்ளி ஒப்பு நோக்கு அடிப்படையில் விலைவாசி இழப்பில் கொடுக்குறீங்கள. நாங்கள் விளைவிக்கக்கூடிய பண்டத்துக்கு பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் பண்ணு MS சுவாமிநாதன் பரிந்துரைப்படி. அது 2006 கொடுத்துட்டார்ல பரிந்துரை. காங்கிரஸ் சர்க்காரும் மூடி வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி பிஜேபி சர்க்காரும் திறந்து பார்க்கல. எங்களுக்கு வேண்டியது இலவசம் அல்ல, எங்களுக்கு வேண்டியது மானியம் அல்ல, எங்களுக்கு வேண்டியது சலுகைகள் அல்ல, எங்களுக்கு வேண்டியது கடன் அல்ல, எங்களுக்கு வேண்டியது கடன் தள்ளுபடி அல்ல. நாங்கள் 8 லட்சம் கோடி கொடுத்தோம், நாங்கள் 8 லட்சம் கோடி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் தன்மானத்தோட சுயமரியாதையோடு வாழணும். நீங்கள் ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறத நீங்கள் நிறுத்திடுங்க. விவசாயி தற்கொலைக்கு இது தற்கொலைன்னு சொல்ல முடியாது, இது படுகொலை. ஒருத்தர் 2 பேர் இறந்திருந்தா தற்கொலை, இது லட்சக்கணக்கில் இறந்திருக்காங்க, இது படுகொலை. ஜப்பான் ஒரு நாடு, அது தொழில் நாடு, விவசாய நாடு அல்ல. 6% மக்கள் தான் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. WTO வந்தது, உலகளாவிய வர்த்தகம் வந்தது. பக்கத்தில் தாய்லாந்தில் அரிசி நிறைய விளையுது, குறைஞ்ச விலை கிடைக்குது. அந்த அரசாங்கம் இறக்குமதி பண்ணாங்க. அந்த விவசாயிகள் பாராளுமன்றத்தை முற்றுகிட்டுட்டாங்க. அந்த பிரதமர் வெளியே போக முடியல. எங்களுடைய வாழ்க்கை தர வாங்கும் சக்தி கீழே இருக்குது, நாங்க வாழ்றதா இல்ல சாகிறதா, இறக்குமதி பண்ண நடக்கிறதே வேற. பிரதமர் மன்னிப்பு கேட்டார், கால் விழுந்தார். ஆக 6% மக்கள் பணிய வச்சாங்க. நாங்க 65% மக்கள் எங்களுடைய அறியாமையை இவங்க அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விவசாயி இந்த கொடும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்றது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி இருக்குது. புண்ணியத்துக்கு உழுகிற மாட்டை நுகத்தடியில் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது ஆணவத்தை காட்டுறதா இருக்கு. தொடர்ந்து குரோத் பாலிடிக்ஸ் பத்தி, டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பத்தி, வளர்ச்சி அரசியல்ல தான் நாங்க கவனம் செலுத்த போறோம்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்த மத்திய அரசு விவசாயிகள் மீது பாராமுகமாவே இருக்கிறாங்களா? இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. இப்போ ஐயா அவர்கள் விவசாயியால் இருப்பதாலும், ஒரு விவசாய சங்கத்திலே ஒரு உறுப்பினராக இருப்பதாலும் உணர்வுபூர்வமாக பேசினார். அவர் பேசுவதை நான் முழுவதுமாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது இந்த ஹரியானா அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்? தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகள் கோழைகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு தங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள் என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னார்னா அவரோட ஹரியானா மாநில விவசாயிகளை பற்றி தான் அவருடைய கருத்து இருக்குது. நம்ம மத்திய அரசுக்கு அப்புறமா வருவோம். நீங்கள் பகவத்கீதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 சாப்டரில் மொத்தம் 700 ஸ்லோகங்களில் முதல் 46 ஸ்லோகம் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டரில் அர்ஜுன் ஏதாவது புலம்பிகிட்டே இருப்பார், என்னால் முடியல அது முடியலன்னு. கிருஷ்ணர் முதல்ல ஆரம்பிச்சு 2வது சாப்டரில் 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிற செய்ய எப்படி சொல்வார்னா, கிளைபியம் மாஸ்மக பார்த்த நைத உபபத்ததே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்த்வா உத்திஷ்ட பரந்தப. தலைவர் திருக்குறள் சொன்னார், அதனால் நான் பகவத்கீதை சொல்கிறேன். அந்த மாதிரி என்ன அர்த்தம்னா, முதல்ல எடுத்த உடனே அர்ஜுனனை திட்டினார், நீ என்னடா பேடியாடா, நீ ஆண்மையற்றவனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் மொள்ள அவனை அதிக லெவலுக்கு உசுப்பேற்றினார். அந்த மாதிரி ஒரு பசியால துடிக்கிற பொழுது, வறுமையால துடிக்கிற பொழுது எந்த புனித நூல்களோ எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? நீங்க புனித நூல் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது ஒரு அனாலஜி. நான் என்ன சொல்றேன்னா, அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நீங்க பண்ணினா நீங்கள் கோழைகளா என்று அவர்களுடைய வீரத்தை உசுப்பி விட்டு அவருடைய தன்னம்பிக்கையை தூண்டி விடுவதும் ஒரு செயலாக கூட இதை பார்க்க முடியும். ஆனால் பாலிடிக்ஸ் இங்க சொல்ற மாதிரி அவங்க இங்க பாலிடிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நீங்க ஃபார்மர் சூசைட் ஒரு மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஃபார்மர் சூசைட் இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிற சமாச்சாரம் கிடையாதுங்க. கடந்த 30 வருடங்களில் சாதாரண லட்சக்கணக்கான 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீர்களானால் அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்ன காரணங்களால் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 25% மேல் யாருமே கிராப் ஃபெயில்யூர், டெட் பர்டன், இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்காக தற்கொலை பண்ணிக்கல. அவங்களுடைய ட்ரிங்கிங் அண்ட் கேம்பிளிங் 20.35%, ஃபேமிலி ப்ராப்ளம் 13.27%, இல்னஸ் 9.73%, இதெல்லாம் இருக்கு. கிராப் ஃபெயில்யூர்ல 16.81%, டெட் பர்டன் 2.65%, பிரைஸ் இன்க்ரீஸ் 2.65%. இதுதான் அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கவர்மெண்ட் கொடுத்திருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,35,000 பேர்
2012 மட்டும் சூசைட் பண்ணிருக்காங்க. நல்லசாமி, அதாவது பயிர்கள் பொய்த்து போனதுனாலயோ, பருவமழை பொய்த்து போனதுனாலயோ, உரிய விலை கிடைக்காதனாலயோ விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்ட சதவீதத்தை விட தனிப்பட்ட காரணங்களால, குடும்ப பிரச்சனைகளால தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுடைய எண்ணிக்கை சதவீதம் அதிகம் அப்படின்னு திரு பிரபாகர் சொல்றார். சரி, தமிழ்நாட்டுக்கு வாங்க. 2012 கர்நாடகா தண்ணி கொடுக்கல. உரிய தண்ணி கொடுத்துருந்தா, தீர்ப்புப்படி கொடுத்துருந்ததுன்னா சாகுபடி கிட்ட இருக்காது, பயிர் காஞ்சிருச்சு. 19 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு தற்கொலைன்னு ஏற்றுக்கிட்டுதா? ஒரு முருகையின் ஒரு விவசாயி, நாகை மாவட்ட விவசாயி, கரும்பு விவசாயி தற்கொலைக்கான காரணத்தை கடிதம் மூலமாக முதலமைச்சருக்கு எழுதி, மாவட்ட ஆட்சியருக்கு எழுதி, சர்க்கரை ஆலைக்கு எழுதி, தானும் ஒன்றை நகலை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மருத்துவமனையில் போய் மருந்து குடிச்சிட்டு இறந்துறாரு, என்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கின்னு. அதை தற்கொலை ஏற்றுக்கல. இந்த 2 நாளைக்கு முன்னாடி திருவாரூர் விவசாயி 3 குழந்தைகளை மனைவி விட்டு போட்டு ஒரு பருத்தி விவசாயி, அவர் குத்தகை விவசாயி 2 ஏக்கரில் வந்து பருத்தி சாகுபடி பண்ணியிருக்காரு. தண்ணி தேங்கி நின்று அழுகி போச்சு, கட்ட முடியல கடனை, தற்கொலை பண்ணிட்டாரு. இதை தற்கொலை இந்த அரசாங்கம் ஏற்றுருக்குதா? ஆக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் அல்ல, உண்மையான புள்ளி விவரம் கிடையாது. அவங்களுடைய விருப்பு வெறுப்பு இதுக்கேற்ப அதிகாரிகள் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா? இது வந்து அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தை வந்து நாங்கள் நம்ப தயாராக இல்லை. விதர்பால விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட பொழுது, விவசாயிகளுடைய மனைவிகள் தற்கொலை செய்து கொண்ட பொழுது, அவங்கள வந்து விவசாயிகளின் மனைவி அப்படின்னே வந்து அரசு வந்து புள்ளி விவரங்கள் கொடுக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கும் இழப்பீடு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு. விவசாயிகளுடைய மனைவி, அவங்களும் விவசாயி தான், அவங்களும் தோட்டத்தில் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள விவசாயி அப்படின்னு பதிவு செய்யாம விவசாயிகளுடைய மனைவி அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளையும் விவசாயிகளுடைய குழந்தை அப்படின்னு பதிவு செய்யறாங்கன்னு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டது, கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டது. அரசோட கொள்கை முடிவில் தானே மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதான தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிற விஷயம். கண்டிப்பாக இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, வேரிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி, எஸ்பெஷலி மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் இதில் நிறைய வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து ஒரு தவறான போக்குடையவைகளாக இருக்கின்றன, ஒரு சாரமற்றவையாக இருக்கின்றன, தவறான சிந்தனை உடையவனாக இருக்கின்றன. இப்போ என்னாச்சுன்னா, அவங்க வந்து ஒரு நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற திருவள்ளுவர் சொல்றாரு. அது மாதிரி இந்த ப்ராப்ளத்தோட மூலத்தையே நம்ம கவனிக்காம வெறும் சிம்டம்ஸை மட்டுமே அவங்க க்யூர் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் சார் சொல்கிற மாதிரி கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்களை மட்டும் மேம்போக்காக செஞ்சுட்டு ஒரு வருமான பெருக்கத்துக்கு வழி இல்லாமல், விவசாய முறையில் முன்னேற்றங்களுக்கு எந்த விதமான அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணாமல், வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு எந்த விதமான ஒரு வசதிகளையும் அவருக்கு செய்து கொடுக்காமல், இது வந்து மேம்போக்கான சில விஷயங்களை செய்கிறது கவர்மெண்ட்டோட வழக்கமாக போய்விட்டது இந்த. ஆனால் விவசாயிகளும் ஒரு ஓட் பேங்க். இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பெரிய லெவலில் வந்து நாங்கள் தான் விவசாயிகளுக்கு நண்பர்கள், ஆளும் கட்சி விவசாய விரோதி என்ற அளவிலே ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்களே. கிட்டத்தட்ட 55 வருடம் இவர்கள் ஆட்சி செய்த போது விவசாயிகளுக்கு என்ன செய்து விட்டார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. கிட்டத்தட்ட இந்த நிலம் கையகப்பட்ட சட்டம் இப்போது பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும். அந்த சட்டம் கூட 120 வருஷங்களாக இருந்த ஒரு சட்டம் தான். அந்த சட்டத்தை வைத்துக் கொண்டுதான் கிட்டத்தட்ட 55 வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்தது. அந்த சட்டம் எப்போது மாற்ற வேண்டும் என்று தோணியது? 2013 எண்டில் தான் அவங்களுக்கே தோணிச்சு. அது வரைக்கும் அவங்க விவசாய விரோதமாக இருந்துட்டு திடீர்னு விவசாய நண்பர்களாக மாறிட்டு இன்னைக்கு வந்து அந்த சட்டங்களில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வச்சு அது வந்து விவசாயத்துக்கு விரோதம் இன்றைக்கு பிஜேபி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியலாக்கப்படும் ஒரு சமாச்சாரமாக தான் எனக்கு படுகிறது. நீங்க காங்கிரஸ் மீதும் குற்றச்சாட்டு சொன்னீங்க, பிஜேபி மீதும் குற்றச்சாட்டு சொன்னீங்க. ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகள் விவசாயிகளுடைய நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியதுல எந்த மாதிரியான நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க? அதாவது அவங்க சொன்னதுக்கு சொல்லிடுறாரு, நோய் நாடினாங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். வாட் இஸ் த டிசீஸ்? என்ன நோய்? விவசாயிகளுடைய தற்கொலை. இது படுகொலை. இந்த நோய்க்கு என்ன காரணம்? வாட் இஸ் ஆரிஜின் ஆஃப் த டிசீஸ்? அதை முதல்ல ஆராயணும். தவறான இறக்குமதி. இந்திய நாடு ஒரு விவசாய நாடு, விவசாயத்துக்குள்ள இறக்குமதி பண்ணலாமா இவ்வளவு? இப்போ பார்த்தீங்கன்னா கரும்புக்கு பணம் கொடுக்க முடியல, சர்க்கரை ஆலைகள் நெருக்கடியில் இருக்குது. இறக்குமதி தீர்வு வந்து 25 இருந்தது, இப்போ 40 ஆக்கியிருக்காங்க. ஏன் 150 வரல பண்ணுங்களே? WTO படி 150 வரல பண்ணலாமல்ல? அந்த நாடுகள் தங்களுடைய நாட்டு விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு WTOவில் அனுமதி கொடுத்துருக்கலாங்கல்ல? ஏன் நீங்கள் பயன்படுத்த மறுக்கிறீங்க? அதாவது சமையல் எண்ணெயில் என்ன 65% இறக்குமதி பண்ணி திங்கிறதா? என்ன பருப்பு இல்லைன்னு 70%? இது விவசாய நாடா? என்னது என்ன கொடுமை இது? அதனால இதுதான் காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடன்ங்கிறாங்க. பென்ஸ் காருக்கு 7% வட்டி, டிராக்டருக்கு 14% வட்டி. அந்த பென்ஸ் காருக்கு ஒரு ஆர்சி புத்தகம் இருக்குது. அந்த ஆர்சி புத்தகத்தில் என்டார்ஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு எந்த சான்றிதழும் கேட்கறது இல்லை. ஆனால்
ஒரு விளைநிலத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு விவசாயி அந்த சாகுபடி செய்யறதுக்கு போய் கடன் கேட்டா மூலப்பத்திரம் கொண்டா, சிட்டா கொண்டா, பட்டா கொண்டா, அடங்கல் கொண்டா, ஆர்எஸ்ஆர் கொண்டா, எஃப்எம்பி கொண்டா, டோபோஸ் கொண்டா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பேங்க் எல்லாம் போய் நோட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்க, நீ விவசாயம் இல்லையாங்கிறதுக்கு அடையாள அட்டை கொண்டா, சின்ன விவசாய, பெரு விவசாய, குறு விவசாய, பெரு விவசாய, அரிசன விவசாய, ஆண் விவசாய, பெண் விவசாய, கசாப்பு கடையில் கூறு ஓடுற மாதிரி கூறு போட்டு 50,000க்கு மேலே கடை வந்தா கடை வாங்கினா நீங்கள் பதிவு அலுவலகத்தில் பதிவு பண்ணணும், 3 பேர் ஜாமீன் கொடுக்கணும். என்னது இந்த 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 காருக்கு சக்கரம் இருக்குது, வெடியிருக்குள்ள அக்கு வேற ஆணி வேற பிரித்து என்ன வேணாலும் பண்ணல. ஆனா விளைநிலத்துக்கு சக்கரமா இருக்குது, இவனை தள்ளிக்கிட்டா போற. இதை எளிமைப்படுத்திருக்கணும் இல்ல, ஆர்சி புக் கொடுத்து திரு நல்லசாமி சொல்றாரு. கடன் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்படுகிறதுனால விவசாயிகளுக்கு கடன் கிடைப்பதில் சிக்கல் இருக்கு அப்படின்னு ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் இதே விஷயத்தை சொல்லியிருக்காரு. கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறுவதால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய மறைமுக பாதிப்பையும் அவர் குறிப்பிடுறாரு. நீங்க எப்படி இந்த கடன் தள்ளுபடியே ஒரு காங்கிரஸ் செய்த ஒரு மகத்தான தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். என்றால் இவர் சொன்ன மாதிரி கடன் தள்ளுபடி இவர்களுக்கு தேவை இல்லை. இவர்களுக்கு இவர்களுடைய வருமான பெருக்கத்தை நீங்கள் உண்டாக்கினாலே போதும். இப்போ மேஜர் ப்ராப்ளம் இரிகேஷனுங்க. இரிகேஷனுக்கு நம்ம கண்ட்ரி ஒரு பெரிய அளவில் கவனம் செலுத்தாதது ஒரு பெரிய காரணம். இந்த 70,000 கோடி கிட்டத்தட்ட கடன் தள்ளுபடி செய்தார்கள். இதில் ஒரு பங்கில் நம்ம இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த இன்டர்லிங்க் ஆஃப் ரிவர்ஸ் ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டும் இல்லை, என்டிஏ கவர்மெண்ட்டில் அவங்க வாஜ்பாயே சொன்னார் இன்டர்லிங்க். அவரும் ஒன்றும் செய்யவில்லை, அந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் செய்யவில்லை, யூபிஏ கவர்மெண்ட்டும் ஒன்றும் செய்யலை. இதை மட்டும் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரிகேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். இப்போ ட்ராட் இஸ் அ மேஜர் இஷ்யூ ஃபார் அக்ரிகல்ச்சரிஸ்ட். இது இயற்கை சீற்றங்களாலும் மழை இல்லாததாலும் தான் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் தான் இவர்களால் சாகுபடி செய்ய முடியவில்லை, விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த ஒரு காரணம், நீங்கள் ஒரு சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்க்கு நம்ம இந்த 70,000 கோடியில் ஒரு பகுதியை அதுக்கு நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காது. இவங்க சொல்கிற மாதிரி சிம்டம்ஸை தான் பண்ணுறாங்க. இந்த ரகுராம் ராஜன் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த தள்ளுபடி செய்தாலே அவங்களுக்கு பேங்கிங் நார்ம்ஸ் இருக்குது. ஆனால் பேங்கிங் இவர் சொல்கிற மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. மெர்சிடஸ் பான்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பணக்காரனுக்கு இந்த பேங்கோடைய நிலைமையே எப்படி, இந்த கண்ட்ரியில் எப்படி பேங்க்ஸ் நிலைமைனா, யாருக்கு பணம் வேண்டாமோ அவர்களுக்கு தான் கடன் கொடுக்கப்படும். உங்களுக்கு 10 வாட்டி ஃபோன் வரும், உங்களுக்கு பர்சனல் லோன் தரோன்னு. இவங்களுக்கு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டுக்கு பணம் கேட்கணும்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை தான் இருக்குது. இன்று நரேந்திர மோடி அவர்கள் இந்த முத்ரா பேங்க் மூலமாக சிறு வணிகம் செய்பவர்களுக்கு, ஆண்டர்பிரனர்ஸ்க்கு கடன் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அக்ரிகல்ச்சர்ஸுக்கு வரணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆள் நீங்கள் ஐடென்டிட்டி கொண்டா அப்படின்னு முதல்ல கேட்குறாங்க பேங்க் லோனுக்கு. நாங்கள் பேங்க் லோன் கொடுத்து உங்களுக்கு அதனால ஐடென்டிட்டி தரோம் அப்படின்னு முத்ரா பேங்க் சொல்லுது. இது ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு வழியாக தான் நான் பார்க்குறேன். இதை விவசாயிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையும். பொதுவாக இயற்கை சார்ந்து தான் வேளாண்மை இருக்கிறதுனால மாற்று பயிர்கள், நீர் மேலாண்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் மாற்று வேளாண்மை போன்ற விஷயங்கள் விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது விவசாயம்ங்கிறது இயற்கையோடு நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் தான். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. மழைங்கிறது கெடுக்கிறது மழை, கெட்டவங்களை வாழ வைக்கிறது மழை, பொழிஞ்சு கெடுக்கு பொழியாமல் கெடுக்கு இருக்கும். இயற்கையினுடைய சீற்றத்துக்கு இடையில தான் விவசாயம் செஞ்சாகணும். ஆனால் நாங்கள் கடன் வாங்குறோமில்ல, பயிர்க்கடன் வாங்குறோமில்ல, அந்த கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நீங்கள் காப்பீடு பண்ணுறீங்கல்ல, எங்களுக்கு இழப்பீடு கொடுத்துருக்கீங்களா? இல்லவே இல்லை. 6-7 வருவாய் கிராமங்கள் போனா தான் கொடுக்குறோங்கிறாங்க. நான் 6-7 வருவாய் கிராமத்துக்கு நான் பிரிமி செலுத்தினேன். இதெல்லாம் தனிநபர் காப்பீடு மாதிரி மாற்றணும். 2வது ஐயா சொன்னாங்க, அதாவது இந்தியா ஒன்றுன்னு இருக்கணும்னா இந்த நீர் பங்கீடு தேவை. நீங்கள் சீனா நாம் படிச்சிருக்கிறோம், சைனாவின் துயரம் மஞ்சள் நதி. அந்த மஞ்சள் நதியின் குறுக்க பெரிய அணையை கட்டி 23,000 மெகாவாட் மின்சாரம் மட்டும் அங்கே எடுக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு சுற்றுப்புற சூழல் கெடு கெடு கெடுன்னு. சரி, சுற்றுப்புற சூழல் கிடக்குதான் செய்யதா இருந்தாலும் சுற்றுப்புற சூழல் கெடுக்குதான் செய்யும், இல்லைன்னா சொல்லவல்ல. சீனாக்காரன் கட்டினான தடுக்குடி சக்தி ராகுலுக்கு உண்டா, இல்லை அமெரிக்காவுக்கு உண்டா, எந்த நாட்டுக்கு உண்டு? ஆக இந்த உலகம்ங்கிறது மனித உடல் மாதிரி. இங்க ஒரு புண்ணு இருந்தா இங்க நெருக்கட்டுதல்ல. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கடநீர் உலகம் சுத்தி வருதல்ல. உலகத்துல எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்படும். சிறுநீராக போயிட்டுதுன்னா, ஓ தலை நல்லா இருக்குது, தலை எடுத்து வச்சுக்கலாம், அதை புதைக்க வேண்டியது இல்லைன்னு தலை தனியாக கொண்டு பாதுகாக்கிறோமா? அதனால இது உலகளாவிய நடைமுறைக்கு போகணும். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார்.
மானியத்தை ரத்து செய்யறது, இலவச மும்முனை மின்சாரத்தை ஒழுங்கா விநியோகம் செய்யாம இருக்கிறது, பயிர்க்கடன், பயிர் காப்பீடு, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகளை வச்சுக்கிட்டு அவங்க தற்கொலை செய்கிற பொழுது அவர்கள் வந்து கோழைகள் அப்படின்னு சொல்ற அரசு வந்து என்ன மாதிரியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு எம்பி சொன்னதை வந்து அரசு சொன்னதா நீங்க சொல்லக்கூடாது. அரசு நிலைப்பாடு அது அல்ல. இப்போ இன்சென்சிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பவுமே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது இது மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் சொல்லுகிற பொழுது அரசோட நிலைப்பாடு இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்களை கண்டிக்கணும், இல்ல அவங்க தவறு செஞ்சவங்களை வந்து விமர்சனம் செய்யணும், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து பிஜேபி தரப்புல இருந்து இது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. உங்களுக்கு இன்சென்சிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இந்த கண்ட்ரியில எப்பவுமே எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. டிவிற்குத்தான் லாய்க்கு என்று சொன்ன மணிசங்கர் ஐயரை இவர்கள் நடவடிக்கை எடுத்து விட்டார்களா? இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்போ இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு லாய்க்கு இல்லை, எங்கள் பேரணியில் வந்து டிவிக்கு தான் இவர் லாய்க்குன்னு சொன்னாங்களே, மரண வியாபாரி என்று சொன்ன சோனியா காந்தி மேலே இவர்கள் நடவடிக்கை எடுத்து விட்டார்களா? இல்லை மிக கேவலமாக இன்று விமர்சிக்கும் திரு EVK இளங்கோவன் மீது தான் நடவடிக்கை எடுத்து விட்டார்களா? இல்லை கண்டிக்க தான் செய்தார்களா? இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்றதுக்கும் வெளியில இருக்கிற கட்சி சார்ந்த நிலைப்பாடு புரியல. ஒரே மாதிரியான அர்த்தம். அவர் வந்து ஹரியானால அவர் ஒரு மினிஸ்டர், அவர் என்னுடைய ஸ்டேட்ல என்னுடைய வந்து இது வந்து வீரம் விளைந்த நாடு, இந்த நாட்டிலே அவர்கள் செய்பவர்கள் கோழைத்தனம் என்று சொல்வது இது ஒரு அவர்களுடைய பார்வையில் தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர இது வந்து ஒரு அப்படியே இருந்தாலும் ஒரு இன்சென்சிட்டிவ் கமெண்டாக தான் எடுக்க முடியும். இது உடனே அரசின் நிலைப்பாடு, இது வந்து இது அரசை குறை சொல்வது ஒரு சாரமற்ற செயலாகத்தான் எடுக்கப்படுகிறது. சரி, விவசாயிகளுடைய நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசுகள் என்ன மாதிரியான மாற்றங்களை விவசாய முறைகளை கொண்டுட்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது விவசாய நாட்டில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ மத்திய அரசனுடைய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, மாநில அரசுகளுடைய பட்ஜெட்டுகளாக இருந்தாலும் சரி 3% கீழே தான் ஒதுக்குறாங்க. அந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தில் மட்டும்தான் அதிகமாக ஒதுக்குனாங்க. அதனால தான் காமராஜர் காலத்தில் அவ்வளவு அணைகள் கட்டினாங்க. அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒன்று கட்டியிருக்காங்க சொல்லுங்கள். ஆக இந்த விவசாய நாட்டிலிருந்து விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவது இயற்கை நீதி. அந்த நீதி காக்கப்பட்டால்தான் விவசாயம் காக்கப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சக்கரை நோயாளின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா மருத்துவமனைக்கு போய் ரத்தத்தை எடுத்து பரிசோதித்து சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி விளைநிலம் வச்சுருந்தீங்கன்னா படுற கஷ்டம் இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா பதிவு அலுவலகத்துக்கு போய் வில்லங்க சான்றிதழ் வாங்கி பார்த்து இந்த நிலம் நம்ம பேர் இருக்கா இல்லை எவனாச்சும் ஆட்டை போட்டுக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆங்கிலேய காலத்தில் ஒரு நிகழ்வு கிடையாது. இப்போ பொருளாதார குற்றங்கள் கொஞ்சமாக நஞ்சமா. ஆக இன்னைக்கு வந்து விளைநிலத்தை வச்சு காப்பாற்றுறதே இவனுக்கு கஷ்டம். ஆக இன்னைக்கு விளைநிலம் விற்கிது, நல்ல விலைக்கு விற்கிது, ஆனால் விளைவித்தால் நட்டம் வருது. அதுக்கு காரணம் அரசனுடைய தவறான இறக்குமதி கொள்கை, விவசாயத்தினுடைய வயிற்றில் அடிக்கிறது. ஏன் எத்தனை நாளுக்கு மாற நினைக்கிறீங்க? அமெரிக்கா மாறினான்ல, பிரேசில் மாறினான்ல, இன்னைக்கு வந்து அடுத்து வந்து ஒலிம்பிக் போட்டி நடத்துற அளவுக்கு முன்னேறிட்டான்ல. நீங்க எத்தனை நாளை பயன்படுத்திட்டு 2 அரசு பயப்பட்டு இருக்கீங்க. ஏன் பூச்சாண்டி காட்டுறீங்க? ஏன் மீனுக்கு வாழை காட்டுறீங்க, பாம்புக்கு தலையை காட்டுறீங்க? கமிஷன் 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 கமிஷன். இறக்குமதி வந்தா கமிஷன் வாங்கலாம், ஏற்றுமதியில் அவ்வளவு கிடைக்காது. இன்னைக்கு வந்து சென்னையில் பழக்கடையில் போய் பாருங்க, 20% பழம் வெளிநாட்டு பழமுங்க. சரி, அரசின் பார்வையும் கொள்கையும் மாறணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறீங்க, பார்க்கலாம். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.